ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது நீயா நானா ஏப்ரல் 27, 2025 அன்று ஒளிபரப்பான நீயா நானா. கிராமத்து தாய்மார்கள், கிராமத்து இளம்பெண்கள், ஏன் கிராமத்து இளம்பெண்கள் கிராமத்தில் இருக்கும் கணவர்களை தேர்ந்தெடுப்பதில்லைன்னு ஒரு டிபேட்டு. அது குறித்தான ஒரு நேரடியில் முதல் பாகத்தில் விரிவாக பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக 2ஆம் பாகத்தையும் நீங்கள் பார்க்கணும். அதற்கான விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்டர்ஸ்டுட். சரி, இப்போ இதில் வந்து என்னென்னா, இந்த அக்செப்டன்ஸ் லெவல் வந்து அவங்க இந்த பொண்ணு சொன்னது உண்மை. பட் ஆனால் அதை சிட்டியில் இருக்கிற அம்மாக்கள் ஒத்துப்பாங்களான்னு அவங்களுமே ஒத்துக்க மாட்டாங்க. எது மேடம்? இந்த காய்கறி ஓகே, இல்ல வீட்ல காய்கறி அதுக்கே வந்து இருக்கீங்க. இது ஒரு ட்ரெஸ்ஸை பத்தி பேசும்போது அது வந்துருது மேடம். இப்போ அதை பத்தி தானே பேசணும். நைட் ட்ரெஸ், அதுக்கப்புறம் இதுதானே வந்தது. இதுல தான் வீட் ஆன் டாக் மணிமோர், சார்லி புத்து, செலினா கோம்ஸ். ஓகே, ஸோ நண்பர்களே, இதில் வந்து வாட்ஸ்அப் சேனல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து பின் கமெண்ட்டில் போட்டிருக்கேன், வச்சுக்கோங்க. முடிஞ்சுங்களா? ஸோ அந்த வீடோன் டாக் இனிமே ஒரு கதையை விட்டுருவோம் இப்போ. ஓகே, சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த அந்த அக்செப்டன்ஸ் லெவலில் வந்து சிட்டி மாமியார்களுக்கும்லாம் இருக்காது. உங்கள் குரலில் இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து புதுசாக வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். வாட்ஸ்அப் சேனல் வந்து நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்கோம். அதில் வந்து நிறைய நியூஸு, நம்ம எப்போ இந்த லைவுக்கு வரோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். அப்பப்போ நம்ம வந்து செலினா கோம்ஸ் பாட்டு மாதிரி ஏதாவது பாட்டும் லிங்க் எல்லாம் போடுறோம். ஆமாம். இப்போ வாட்ஸ்அப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இனிமே ஈஸியாக இருக்கும், நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கும் வாய்ப்புகள். இப்போ பேசுங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, அது வந்து சிட்டியில் இருக்கிற அம்மாக்களும் வந்து ஒன்றும் பெருசாலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது தான். ஆனால் அதை மீறிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பெண்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா. எனக்கு டக்குன்னு வந்து வெளியில் தனி கொடுத்தனம் போயிட முடியும், டக்குன்னு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஒரு மாதிரியான ஒரு லைஃப் வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால அவங்க அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அதுல இன்னொரு பொண்ணு சொன்ன ரொம்ப அழகா பேசிச்சு. அந்த பொண்ணு ஏற்கனவே ரெஸ்ட்ரிக்ஷன்ல தான் இருந்துகிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ல வாழ்ந்தாச்சு. திரும்பி நான் ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன்ல போய் வாழணும்? சிம்பிள் தானே. நான் ஏன் அதை வந்து திரும்பவும் வந்து நீங்க இங்கேதான் எங்க அண்ணன் வந்து இங்க போவாத அங்க போவாத. எல்லாத்தையும் விட அந்த வயல் வேலைக்கு போற பொண்ணு சொல்லிச்சு, மேடம் எனக்கு ரெஸ்ட் வேணும், ஐ நீட் எ ரெஸ்ட். அவ்வளவுதான். நான் ஏன் வந்து திரும்ப வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஸோ அதுதான் ரைட். அந்த ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சூடாயிடுச்சு குழந்தைக்கு. அதை வச்சுட்டு இது மட்டும் எடுத்துட்டு ஒன்று எடுத்துடா, அதை மட்டும் எடுத்துட்டு வா. ஷோ தேங்க்யூ. இந்த கை கட்டுற சரி. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகுதான் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது அப்படிங்கிறதையும் ஏதோ சொல்லுங்க. ஏதோ சொல்ல வந்தேன். படிக்க ஆரம்பிச்சாச்சா? ஸ்கெடியூல் போட்டாச்சு. ஓகே ஃபைன், பேட்சப் பண்ணிக்கலாம். கோவம் போயிடுச்சு. இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. இந்த லைட்டை யாராவது ஆஃப் பண்ண போவாங்களா? அந்த லைட் எப்படி பேட்சப் போடுறதுக்கு என்னடி இப்படி பச்சை சிரிக்கிற? எதிர்ப்பு குரலே இல்லையா? பேட்சப்புக்கு எப்படி எதிர்ப்பு குரல்? நான் தானே பேட்சப் பண்ணியிருக்கேன். நீயும் கோத்தாக்காரி மாதிரி தான். சரி போடு. ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அவளுக்கான விஷயங்களுக்கு மட்டும்தான் வருவா. அதானே கேட்டேன் நானும். பார்த்தீங்களா? அதேதான். என்னடா இது டப்புனு இது வந்து நம்ம லிஸ்ட்லேயே கிடையாதுன்னு மணி ஒன்று சொல்கிற மாதிரி லிஸ்ட்லேயே இல்லாத விஷயம் வச்சு இது. ஓகே சரி வாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசும்பொழுது மட்டும்தான் ஒரு பொண்ணு வந்து என்னென்னா அந்த ரிலீஜியன் பற்றின விஷயங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை அப்படியே நம்ம கமெண்ட்ஸ் படித்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ கமெண்ட்ஸில் எடுத்து யார் பார்த்தீங்கன்னா, அருணாமாவோட கமெண்ட் படித்து லவ் போயம்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸ்ரீலலிதா வந்து இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப அடிப்பொலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட்
ஆனந்தி, பத்மினி, லதா எப்பா வந்துட்டாங்க, கீர்த்திவாசன் எல்லாரையுமே படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பத்மினி கேட்ட பிரேக்கப்கான விஷயங்களையும் நம்ம வந்து படிச்சுட்டோம். ஓகேவா? ஸோ கார்த்திகேயன் வந்து சொல்லியிருக்காப்புல சீக்கிரம் வந்ததற்கு நன்றி அப்படிங்கிறதையும் வந்து, பெருசு படம் பேசலாம்னு சொன்னீங்களே சார், நான் படம் பார்த்தேன், டிஸ்கஷன் எப்போ? இல்ல கண்டிப்பா ஒரு நாள் வந்து கண்டிப்பா அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பா பண்ணிடலாம். ஏன்னா அந்த சில டாபிக்லாம் இல்லாத போது தான் நம்ம சினிமா எடுக்க முடியாதா இருக்கு. அதுதான் அன்னைக்கு டாபிக் இல்லைன்றப்ப தேட வேண்டியதா இருக்கே டாபிக், வேற ஒன்றும் இல்லை, அதுதான் பிரச்சனை. ஸோ சரவணன் அவர்கள் வந்தாச்சு. அண்ட் மகிழா சொல்லியிருக்காங்க 30 வருஷத்துக்கு மேல கல்யாணம் ஆகி இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானி லேடி இப்போ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னா என்ன நியாயம்? பாவம் இல்லையா அவங்க? அது ரொம்ப ரொம்ப பாவங்க. அது ஏங்க 35 வருஷம் ஆயிடுச்சுங்க, புள்ளெல்லாம் பெத்துட்டாங்க. இப்போ வந்து பிள்ளைங்களையும் புருஷனையும் விட்டு நீ போனா இது நண்பர்களே, இதை நீங்க யாரை நீங்க என்ன இதை ஆதரிக்கிறான் பாருங்க, அவங்க கூட இருந்துக்கிட்டு அவனை தான் நீங்க ஒதுக்கி வைக்கணும். எஸ், அந்த எச்சக்கலைங்களை தான் நீங்க வந்து செருப்பு கிட்ட அடிக்கணும், தெருத்தி ஒண்ணுன்றேன் நான். ஓகே. ஸோ பத்மினி வந்து எனக்கு லவ் யூ சொல்லியிருந்தாங்க, ஏன்னா நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். இல்லை லதா எப்பவும் சேர்ந்துட்டாங்க, ஆல் டேட்டோ ஆர்மி லவ் யூ ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரவணன் சொல்லியிருந்தாப்புல எஸ்டர்டே நீயா நானால ஒன் கேர்ள் சேட் தட் ஷீஸ் அந்த ஸ்கெடியூல் கேஸ்ட், அந்த கேர்ள் மேரேஜ் பற்றின விஷயங்கள் தான், அதை தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் சரவணன். அதுதான் டாபிக். ஃபர்ஸ்டே நாங்கள் வந்து அதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்து தான் வந்திருக்கோம், இன்னும் உங்களை பற்றி அதை பற்றி பேசுவோம். ஓகே. ஸோ ஜாக்கி ஒரு ஃப்ளோவில் போக விடாமல் சுதாக்கே தெரியாமல் சுதா டைவர்ட் பண்ணுறதெல்லாம் வேற லெவலாம். யாரு? ரத்தி போட்டிருக்காங்க. நீங்க தான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ளோவிலே போனால் நல்லா இருக்காதுமா, கொஞ்சமாக அப்பப்போ நின்று என்னதான் இருந்துச்சு, அப்புறம் திரும்ப போனால் அது கரெக்டாக இருக்கும். ஃப்ளோவிலே போனால் நல்லா இருக்காது. யோசிச்சு பாருங்க, ஸ்டேஷனே இல்லாமல் ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்தால் என்ன நியாயம்? அந்தந்த ஸ்டேஷன்ல இறங்கி புது புது ஃபிகர், புது புது ஆளுங்களை ஏற்றி இறங்கி போனால் தான் நல்லா இருக்கும். சதாப்தியிலே போக முடியாது ஜாக்கி, அது ஒரு ஸ்டேஷன்லேயே. ஆமாம், நிற்கி அதுவும் வேலூர் மாதிரி நின்று தானே போகுன்றேன். நேராக இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் நிற்காதுல்ல. அமுதன் வந்து சுதா ப்ளீஸ் ஹஸ்கி வாய்ஸ்ல ஒரு சாங்கா நேயர் விருப்பம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஹஸ்கி வாய்ஸ் தூக்கம் போச்சிடி அம்மா அவோ ஜிவா அனார்களி அச்சா அச்சா பச்சை கிளி அம்மாடி ஆத்தாடி என்னோடு தான் நேத்து ராத்திரி அம்மா, அந்த மாதிரி பாட்டு மேடம். இல்லைன்னா இது 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 பொறுமையா பாடுங்க. பொறுமையா இப்படி அஸ்கிக்கு இப்படி ஒரு அர்த்தம் எனக்கு தெரியாது. நீங்க ஜாக்கி அது வந்து மகிழா இதெல்லாம் வந்து இப்பதான் ஆடலும் பாடலும் தொப்புல காமிச்சுக்கிட்டு டங்குன்னு ஆடலாம் வந்து. அப்பெல்லாம் வந்து சாமி, அதாவது ஒரு 4 பாட்டு சாஸ்திராப்புக்கு 4 சாமி பாட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாட்டுலாம் போடுவாங்க. உலகம் அழகு கலைகளின் சூரங்கம் அப்படின்லாம் பாட்டு போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து 4 காளியாத்தா மாரியாத்தா செங்கையில் வந்து அழகீராடி நில்லாத்தா சல்லாத்தா அந்த மாதிரி பாட்டுலாம் ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டு வந்துடும் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த மாதிரி இந்த பாட்டு வந்து ஒரு 11:30 மணிக்கு மேல இந்த பாட்டு தான் ஓடும். அப்ப வந்து இது எப்படிலாம் சொல்லுது ஜானி வேற லெவல் பண்ணிருப்பாங்க. இதுங்க எப்படி பண்றாங்க, இதுக்கு என்ன மாதிரி இவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க மாதிரி வந்து இருக்கும். நேத்து கூட பாத்தீங்கல்ல ஒருத்தவங்க, உங்களுக்கு தான் அப்ப இந்த ரீல்ஸே வர்றதுலன்னு போய் சொல்லியிருந்தீங்க. இப்ப வருது அது மாதிரி பாடுறது, அந்த மாதிரி பாடுறது. இப்ப வந்து மாடல்ஸே அவங்க வந்து புடவை கட்டுறது அவங்களே கட்டி காமிக்கிறாங்க. அது மாதிரி விதவிதமா புதுசா வர்ற புடவை அதை நாலேஜபிளா அது என்ன லெவலுக்கு வந்து இப்ப வந்து கலர்ஸ்ல வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து ஒரு மாதிரி நான் வாங்கி ஃபஸ்ட்டு கொடுத்த சாரியே எங்கள் அம்மா ஊர்லாம் காமிச்சிட்டு இருந்தது, என் பிள்ளை எடுத்து கொடுத்தான்ட்டு. பட் ஆனால் இன்னைக்கு ரொம்ப ட்ரெமெண்டஸ் அந்த என்ன சொல்றது ஜவுளி, அதாவது ஒரு அசிங்கன்றதே இல்லை உங்களுக்கு. நாம் எல்லோருமே அசிங்கம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே அப்படிதான் பிறந்தோம். அப்படி யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கிட்டையும் டக்குன்னு ஒரு ரிவைண்ட் போட்டுவாங்களா எல்லாருமே சர்ன்னு போட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே சர்ன்னு உங்க அப்படியே நீங்கள் வந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் சரி விடுங்க சார், தயவுசெய்து விட்டுருங்க சார். அப்படிலாம் யோசிச்சுன்னா அப்புறம் கமெண்ட் போயிட்டு ஓகேவா. மகிழா போட்டிருந்தாங்க, அண்ணா எஸ்தர் மை அக்காவாம், ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் லைவ்ல வந்ததும் கட் பண்ணிட்டாலாம், அதனால லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. நான் அதான் யோசிச்சேன், நான் வேற மகிழா நீங்க உங்க மொபைல் பாத்தீங்களான்னு தெரியல, நான் மகிழாக்கு வேற போய் கேட்கிறேன், மகிழா இது என்னம்மா ஏதாவது ஸ்பேமா பிளாக் பண்ணிட்டுமா அப்படின்னு வேற கேட்டிருந்தேன். கடைசியில பார்த்தா அவங்க அக்கா இங்கே வந்து கமெண்ட் போட்டுருக்காங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட் மகிழா. ஷர்மிளா நாராயண சுவாமி வந்திருக்காங்க. சுபாஷினி லோகநாதன் வந்து செம சார், சின்ன விஷயத்த கூட ஜாக்கி சார் சொல்லும்பொழுது செம காமெடியா இருக்கு. நெயில் கட்டர்
இல்லை சுகாசினி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்று ஒன்றா நாங்கள் வெளிப்படுத்திட்டு இருக்கிற கவலையே போகலாம். அது கூடி சீக்கிரம் பாருங்களேன். பத்னி சொல்லியிருக்காங்க, நான் ஃபீலிங்ஸில் டாட்டோ போட்டேன். ஏன்னா ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட். ஐ டிட் நாட் வாக் ஃபார் கம்ப்ளீட் 2 years and then diagnosed with an autoimmune, and just before accident my marriage was fixed. Okay. Due to the accident I was called off, and I have come across so much of hardships, and whatever life throws at me I overcame. In order to remember my strength I wear phoenix. Phoenixங்கிற அந்த பறவை இருக்கு இல்லையா, அதை தான் போட்டிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தாண்டி வரும்பொழுது அந்த இடத்துல வந்து அதை நான் ஞாபகப்படுத்திக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூனு, கால் நடக்க முடியாமல் 2 வருஷம் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ நான் வந்து டான்ஸ் பண்ணுறேன், கார் டிரைவ் பண்ணுறேன், அண்ட் ஐ லிவ் மை லைஃப் ஃபுல்லஸ்ட். ஜாக்கி அண்ட் சுதா, யுவர் வாய்ஸ் கான்ட்ரிபியூட்டட் இன் மை ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்னு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நைஸ் வேர்ட்ஸ். அண்ட் இல்லை, நான் அது நிறைய எழுதுறதுலேருந்து அதை நான் படிச்சுட்டு வர்றதுனால எனக்கு வந்து அது வந்து அதையும் வந்து நான் வந்து என்றைக்குமே அதை வந்து போகிற போக்கில் எடுத்துக்கிற ஆள் நான் கிடையாது. அதுக்கான ரெஸ்பெக்ட் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ யா, குட். ஸோ அமுதன் வந்து தான் சொல்லியிருந்தார், நான் இன்னுமே வந்து என்னுடைய மனைவிக்கான அந்த சானிட்டரி விஷயங்கள், பெண்ணுக்கான விஷயங்களையும் சரி, அவங்களுடைய ஹெல்த் விஷயத்துக்கான கன்சல்டேஷனுக்காக அவங்களுடைய டேட்ஸையும் சரி கூட்டு நானுமே ஞாபகம் வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலி குரூப்பில் இன்னைக்கு பீரியட்ஸ்ன்றதை நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். அது வந்து அந்த சர்க்கிள் கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காகவும், அது மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா பிகாஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திங் அது வந்து உடல் நல சம்பந்தப்பட்ட விஷயம். அது சைக்கிள் மாறும்போது உடம்பு எண்ணத்துக்காக தூங்கலையா, அதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான். இல்லை, ஒரு முன்கூட்டியும் ஒரு 3 நாள் முன்னாடி தயாராகிடுவாங்க. இதுக்கப்புறம் இது எரிஞ்சு விடும் அப்படின்றப்ப அதற்கான தயாராக வந்துடுவாங்க. நான் அந்த டைம்லாம் கையில் எடுத்து கட்டிடுறது தான். சரி, அடுத்தது வந்து சூப்பர் சாங். ஓகே. யுவர் சிங்கிங் இன்ஸ்பிரேஷன்ஸ். என் வாய்ஸ் மேலே எனக்கு ரொம்ப ஒரு இன்செக்யூரிட்டி, பட் இப்போ நான் வந்து பாட வீட்டில் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூன்னு சுகாசினி லோகனான் சொல்லியிருக்காங்க. நம்ம லைஃபு, நம்ம வாழ்க்கை, எவன் கிடக்குறான், அது எவனா ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த மயிராண்டி கிடக்குறான், அவன் கிடக்குறான் மயிராண்டின்ற மாதிரி பாடுங்க, அதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கேன், நவீனா இருக்கும். பிந்து பிந்துமா, ஒரு half an hour நான் கூப்பிட்டுமா? பிந்து, ஒரு half an hour I'll give you a call back. ஓகே. சொல்லுங்க ஜாக்கி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே. லோகேஷ் வந்து பெட்டிஷன் ஃபார் ஜாக்கி டு அக்செப்ட் பத்மினிஸ் லவ். பத்மினி அவங்களுடைய ஸ்டோரி அந்த ரீசன்லாம் போட்டாங்களே, அதுக்காக போட்டிருக்காப்ல. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன் லோகேஸ்வர். நிச்சயமா லவ் யூ பத்மினி. ஓகே, லவ் யூ. இல்லை, மீண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு தனியாக கான்ஃபிடென்ஸ் வேணும். ஏன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிற்பாங்க, ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அது வந்து ஐ நெவர் ஃபர்கெட் தோஸ் டேஸ். அதனால் நான் அந்த உண்மையிலே அந்த மாதிரி இன்னும் சொன்னால் இந்த லைவை நாங்கள் வந்து நிறைய டைம் எடுத்துன்னு போனது காரணமே இதுதான். எங்கேயோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து அதை பண்ணுறோம் அப்படின்னும் போது காசு பணத்தெல்லாம் இல்லாமல் இது இப்போயாவது ஏதோ ஒரு 4-5 காசு வருது. கொரோனா டைமில் ஒன்றுமே கிடையாது, ஆனால் தனியாக வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக நாங்கள் வாரம் வந்து லைவுக்கு போனோம், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் அது எனக்கு புரியுது. கீப் கோயிங். ஸோ ஷர்மிளாவும் சரி, ஃபாத்திமாவும் சரி சிரிச்சு வச்சிருக்காங்க. நீங்கள் ஏதோ சொல்லி இருந்திருப்பீங்க போல, என்னை பற்றி தான் கண்டிப்பாக இருந்திருக்கும், அதுக்கு சிரிச்சு வச்சிருக்காங்க. நான் அப்புறம் மாங்கொட்டை, வேப்பங்கொட்டை, அவ்வளோதான் மேடம், வேற ஒன்றும் இல்லை. புளியங்கொட்டை. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, ஃபைன். கொட்டைகள் பல விதம், அதில் இது ஒரு விதம். தட்ஸ் ஆல். ஸோ போனா லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏங்க லோகேஸ்வரன், நான் தான் ஒரு ஃப்ளோவில் அதை சொல்லிட்டேன், டக்குன்னு அதை வேறு திரும்பி ஞாபகம் வேற திரும்பி வேற ரீவைண்ட் போட்டு வச்சிருக்காரு, காக்காக்கு போடுவோமே அப்படின்னு. அது ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு லோகேஸ்வரன். அண்ட் ஓமை காட், நவுடே சுதா மேம் ஒன்லைனில் கவுண்டர் எல்லாம் வேற லெவலாம். அதை வந்து இவங்க அருணாமா வேற வந்து வாய்ஸ் நோட் வேற கொடுத்துருந்தாங்க. சுதாமா நீ இப்போலாம் வந்து ஜாக்கிக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுக்குறமா, அப்பெல்லாம் வந்து வேற லெவலு, நீ வந்து பேசுறதெல்லாம் நினைச்சு சிரிச்சு கிடக்குறோம் நாங்கள். அந்த வாய்ஸில் ட்ரை பண்ண மேடம். அருணாமா நீங்கள் தயவுசெய்து தப்பாக நினச்சிடாதீங்க, இது வந்து அந்த டோனில் ட்ரை பண்ண, தட்ஸ் ஆல். அப்போ வந்து நக்கல் விட்டேன், உனக்கு எங்கேருந்து சப்போர்ட் வருதுன்னு எனக்கு இப்போ தெரியுது அப்படின்ற மாதிரி நக்கல் விட்டேன். அப்போ
அது என் வாய்ஸ் தான் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கல்பனா சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து நான் கூட வந்து பொம்மை பிஸ்கெட் சாப்பிட்ட ஞாபகங்கள் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எது முக்கியமோ அதுதான் மேம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஸ்வரன் சொல்லியிருந்தாரு. என்ன ஓகே ராட்சச மூவியில் வர்ற பியானோ டீச்சர் தானே அண்ணா, ஓகே ஓகே அப்படின்ட்டு. இல்லைடா அது கிடையாது. மகிழா கண்ணன் அது வந்து ஃப்ரெஞ்சு ஃபிலிம், அது ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்துட்டாரு. அது வேற ஏதாவது சைக்கா இருந்திருக்கும் மயிலாக்கண்ணன், நானே சொல்றேன். அதை வச்சு எடுத்துட்டு வந்து நம்மள்கிட்ட வந்து உருட்டுறது பிஹேவியர். அதுக்கப்புறம் வந்து அந்த பொம்மை பிஸ்கெட்டை வந்து எலிஃபென்ட் அண்ட் பூனைக்கு பிஸ்கெட் அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லி சாப்பிடுவாங்க அப்படின்னு போனா சொல்லியிருந்தாங்க அவங்களோட டாட்டர். லோகேஷ் வந்து நீங்க போடுங்க ஜாக்கி லிங்க், அதான் we don't talk anymore போட்டேன் நம்ம இதுவும் போட்டேன், we don't talk anymore போட்டேன். அப்படியே இதெல்லாம் பண்ணுங்க. அதனால வந்து மகிழா வந்து டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் செலினா. ஐயோ செலினா பாட்டுக்கு அவங்க எஸ்பெஷலி திஸ் கைண்ட் ஆஃப் இந்த இதுல சொல்லுவான் தெரியுமா, பாத்திருக்கீங்க? என்ன மேடம்? ரஹ்மான் கூட ஆஸ்கர் வாங்கினார்ல அந்த படத்துல, ஒரு பக்கம் ஸ்பூன்லயே கண் எடுத்துருவாங்க தெரியுமா? என்ன படத்துல மேடம்? ஸ்பூனை சூடு பண்ணி கண் எடுத்துருவாங்க. யார் எதுல? ரஹ்மான் கூட ஆஸ்கர் வாங்கினாரு ஜாக்கி. அதான் படம் பேர் சொல்லுங்க, நீங்க கண் எடுக்கிறது தெரியுது இல்ல? ஆஜா மேரி ஜானி கேரி ஆஜி மேரி காயே ஆஜா இஜே பாலே பானே தாரே தேனா ஜாரே மா ஜாய் ஹோ. அதுதான் டக்கு ஞாபகம் வரல. மேரே ஹோ लकीली ए सकीली ए जिंदगिया बरमाने ए बकीली ओ लकीली. அந்த படம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், விட்டுருங்க நீங்க. லக்கிலியம் மைக்கேல் ஏய் மீனாட்சி கீழ் விட்டு தத்தாலும் இப்போ வரவே வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து இப்படி இப்போ இங்கே என்ன மணி 7:15 தான் 7:15 தான் ஆகுது. அதுவும் இல்லாத அந்த இதை தரையா, இதுதான் நம்ம நிலமை. எப்படி இருக்கு பாரு, சன்னு 7:45 சும்மா ஜொலிக்குதே ஜொலிக்குதே. நீங்களே ஜொலிக்கிறீங்க சார், அப்படி வச்சா மேடம் நீங்களே ஜொலிக்கிறீங்க. உங்க கூட நானும் சேர்ந்து ஜொலிச்சிட்டு இருக்கேன் மேடம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லையா? வாயை மூடுன்றீங்களா, எதை மூடுன்றீங்க? நான் ஒன்றுமே சொல்ல சார், நீங்கள் ஏன் தேவை? நான் எங்கேயாவது சொன்னேன்னா சொல்கிறீங்களே, இப்போ சொல்கிற விதமே அப்படி தானே இருக்கு. எனக்கு முடியல, இதை மூஞ்சி மேலே கட்டை எழுந்து கொஞ்சம் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மேடம். அப்படி பக்கன்னு உட்காந்து பண்ணீங்கன்னா அப்படி தான் கொஞ்சம் பண்ணி ஆயிரத்தில் நீங்கள் விட்டுருங்க, உடனே வந்துட வேண்டியது அங்கேருந்து. சரியா? ஸோ அவங்க வந்து மகிழா வந்து டைஹார்ட் ஃபேனா செலினாவுக்கு. ஸ்ரீலலிதா சொல்லியிருக்காங்க, ஜாக்கி பொட்டன்ஷியல் ரேபிட்ஸ்ன்னு சொன்னீங்களே, அதுக்கு கரெக்ட் மீனிங் சொல்லுங்க ஜாக்கி அப்படின்னு சொன்னாங்க. எங்க எப்போ சொன்னதுடா? யாரு பொட்டன்ஷியல் எவ்ரி மேன் இஸ் யாரு கேட்டதுன்னு ஸ்ரீலலிதா கேட்டிருக்காங்க. ஸ்ரீலலிதாவா? அதாவது எல்லா மனிதர்களுமே வந்து ஆண்கள் வந்து பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து எப்போ வேணாலும் அவன் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக ஒரு ஸ்லேடையா சொல்றது. அதுதான் மேட்ரு, அதுதான் அதான் அதுக்கான அர்த்தம். சைடு லுக் ஆஃப் ஜாக்கி வந்து கெட்டிங் டோன்டாமே வர என்ன கதைன்னு தெரியலையே. இவங்க தான் சொல்லியிருக்காங்க, மைக்கோல். மகிழா வந்து யாழினி மேல் என்ன கோபம் அப்படின்னாங்க. அது எங்கள் 2 பேருக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் மகிழா, அப்போ டக்குன்னு கோவப்பட்டு வந்துடுவேன் நான். அது உடனே அவளுக்கும் ஜாக்கிக்கும் என்னன்னா, ஒரு கோபம் அவங்க பட்டாங்கன்னா அது ஏதோ ஒன்று சொல்லி நமக்கு அந்த கோபம் வந்துருச்சு, உடனேவே அது சமாதானம் ஆயிடணும்னு நினைப்பாங்க. அடுத்த செகண்ட் அது ஏன்டா நான் அடுத்த செகண்ட் சமாதானம் ஆகணும் அப்படின்னா, இப்போ அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் அப்பா மாதிரி தான், நீ சமாதானம் ஆகு என் மேலே அப்படின்னா. அதுதான் ஜாக்கி ஒன்று சொன்னாங்க, அவளுக்கு வந்து ஒன்று தான் வந்து இந்த மாதிரி அவளா தேர்ந்தெடுத்துக்கிட்டா அவள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா, உன்னையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. அது எப்படி எல்லாம் முன்னாடி அதான் நானே சொல்லிடுறேனே, நீ நான் மயிர சொல்றது நானே சொல்லிடுறேனே. மன்மத வானம் இப்போது பாயும் நேரமே, நெஞ்சினில் நாணம் இப்போது நீங்கும் காலமே, விண்ணுக்கு மேலே இல்லாத சொர்க்கம் தன்னையே மண்ணுக்குள் இங்கே கண்டேனே இன்ப வேலையே, மதுமொழி கேட்டு மயங்குது நெஞ்சம், மலர் மழை தூவி அணைக்குது மஞ்சம், சின்ன கிளி என் செல்ல கிளி என்னை தொட்டு தொட்டு தழுவு. தெரியுது பாட்டு. சரிங்க சொல்லுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா
இல்ல மேடம், நீங்க கமெண்ட் படிச்சு ஆமா, நீங்க உடனே நீங்க அங்க போவீங்கன்னு எனக்கு தெரியும். டீனேஜர்ஸ் கூட வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி ஐ ஃபீல் யூ ஜாக்கி ஆர் சுதா அப்படின்னாங்க. கரெக்ட் தான். இந்த டீனேஜர்ஸ் இருந்தாலே இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு மாதிரி போகும் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் பாட்டு பாடினா வந்து 7 சுரங்களும் ஜதி பிடிச்சு நாட்டியம் ஆடிடுமா. சரி, நீங்க இவ்வளவு பில் எங்க ஆடல இங்க இப்ப பாரு அப்படிமா. விடுங்க சார், நீங்க வேற. சுஹாசினி வந்து தஞ்சாவூர் குழந்தையா, பீரியட்ஸ் நைட் ட்ரெஸ் எல்லாமே வெரி வெரி ட்ரூ சார் அப்படின்னாங்க. ஆமாம்மா, உண்மையிலே அதுதானம்மா. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு சொல்ல வரேன். இந்த அதாவது ஊருக்கு போறது கூட பிரச்சனை இல்லை ஜாக்கி, பிரா போட்டுட்டே சுத்துறது இருக்கு பாரு, அது ரொம்ப கொடுமை. இப்போ நான் ஹாஸ்டல் இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இது எங்க வீட்லயும் வெளில போயிட்டு வந்தா முதல்ல அவுத்து போட்டா தானே ஃப்ரீயா இருக்க முடியும். ஸோ அங்க போனா அப்படி கிடையாது. யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு துண்டு தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும், நம்மளாவே இருக்க முடியாது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்த்து தானே இருக்கோம். நைட் ட்ரெஸ்ஸே போட விடலையா? என்கிட்ட நைட் ட்ரெஸ் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. நைட் ட்ரெஸ் போடக்கூடாதுன்ட்டாங்க. என்னன்னா இது என்ன பேண்ட் சட்டையை போட்டுக்கிற அப்படின்ட்டாங்க. இது நைட்டி மாதிரி தான், நைட்டி வேற அப்படின்ட்டு. ஐயோ, அதுக்கு ஒரு மணி நேரம் ஆர்கியூ பண்ணியிருக்கேன் நான்லாம். அதனால ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது இங்க இல்லையா, சிட்டியில இல்லையானா இருக்கு. எங்க அத்தையும் பேர் வந்து சொல்லியிருக்காரு, இது என்னது இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிறாவோ அப்படின்னு எங்க அத்தை கிட்ட சொல்லி, அது வந்து டைரக்டா வராதானா, எங்க அத்தை மூலமா என்னைக்காவது ஒரு நாள் இது நீ இன்னைக்கு நைட்டி போட்டுக்கிறியா அப்படின்னு எங்க அத்தை அலைவனாலும் அப்படியே மாமா எந்த அத்தையும் பேர் அவரு எதுக்கு டிங்கி டிங்கி நடந்து போயிட்டு வருவேன். போயிட்டு வருவேன். பாத்ரூம் போனோம் அங்கிள், நான் அப்படியே அப்பதான் வேணே திரும்பி பேசுவேன். அத்துமே தூங்கலையே நீங்க, பாத்ரூம் போறோம் இப்போ வந்து நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அங்கே பிளேட்டை மாத்தி விட்டுரும் அப்படிட்டம்மா. அதுக்கே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடும். எல்லா ஸ்ட்ரோக் அங்க ஸ்டார்ட் ஆகும். டக்குன்னு எல்லா கேப் எல்லாமே பக்குன்னு எல்லாம் பிளாக் ஆகும். அப்படியே பக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு சில பேர் என்ன யோசிச்சு பாருங்க, இதை போடாதானே நீ நல்லா வேட்டியை கட்டி நல்லா ஆட்டிட்டு போற, எனக்கு மேல வேற ஒண்ணு கொடுத்துருவான், நான் என்ன பண்றது? அப்ப நான் போட்டுட்டு டிங்கு நடந்து போவேன். என்ன பண்ணுவேன்? நான் அவுத்து போட்ட போறேன். இல்ல ஜட்டி போட்டுருக்கேன், பாடி போட்டுருக்கேன். சொன்ன லாஜிக் என்ன தெரியுங்களா? நான் வந்து சுதா வரான்னு ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன். நான் வந்து வேஷ்டி கட்டிட்டு இருக்கேன், அவ வராங்க இருக்க, நான் உங்களை கட்டி சொல்லல, நான் உங்களை பார்க்க போறேன். போயிடலன்னா எங்க இருக்குன்னு தேடுற மாதிரி இருக்கும். இல்ல மேடம், ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு மேடம். சரி, நீங்கள் தயவுசெய்து வாங்க சார், நீங்கள் தயவுசெய்து. அதான் முருகன் சொல்லியிருக்காரு, அதாவது ஏன் பிஜேபி ஆள்ற அந்த ஸ்டேட்ஸ்லாம் நீயா நானெல்லாம் இல்லை தெரியுங்களா? ஏன்னா டாபிக் எப்படி இருக்குன்னா கவு யூரின் வெர்சஸ் கவுடங்கு, அதுதான் which is better for healthன்னு தான் வந்து ஆர்குமெண்ட்டே நடக்கும் அப்படின்னு இருக்காரு. உண்மைங்க. அந்த இன்னைக்கு கேட்டாங்கயா உண்மையிலேயே ஆஃபீஸில் என்னதான் ப்ராப்ளம், இங்கேயும் தானே வந்து எல்லாரும் இருக்காங்க, இங்கேயும் தானே வந்து முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அப்ப இங்கெல்லாம் ஒன்றும் வந்து இட்ஸ் நாட் லைக் எவ்ரிபடி இஸ் நாட் என்ன, அதுங்க கிட்ட கொஞ்சம் புரிதல் இருக்கு. நார்த்து சவுத்துன்னு அதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். நாங்களாம் தெரியாதவனா முடிஞ்சது கதை. ஏன்னா இப்ப போயிட்டு வந்துச்சு ஒரு பொண்ணு நார்த்துக்கு, அதனால இப்ப நார்த்துக்கு தெரியும் சவுத்துனா என்ன நார்த்துனா அப்படின்ட்டு. அதுதான் நமஸ்தேன்னு சொன்ன பையனை கூட வந்து நான் வந்து வணக்கம் சொல்லு சொல்லி வச்சிருக்கோம். அதுதான் மேட்ரு. அப்பதானே அவனுக்கு புரியும். கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வரேன். அண்ட் முருகனோட தான் பங்கஜம் மேம் வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் சீஸ் மேக்கப் சொல்லியிருக்காங்க, இன் மை ட்ரீம்ஸ் யூ ஆஸ்ட் மீ வி ஹவ் கம் டு லைவ் ஸோ தேர் ஐ எம்மா. ட்ரீமில் போய் கூப்பிட்டுருக்கோம் பொழுது வா நாங்கள் லைவ்ல இருக்கோன்ட்டு. சீஸ் மேக்கப் நல்லா தண்ணி குடி, சூசு போயிட்டு வந்து அப்புறம் படு. எப்பயுமே இந்த மாதிரி சூசு போகும்போது உட்கார்ந்தனா இந்த மாதிரி தான் நடுவில் ட்ரீம் வந்து எழுப்பிடும். ஆமா, அந்த ட்ரீம் பழி எங்க மேல போடாத. அதேதான். ஓகேவா? சரி, இப்போ நைட் என்ன செய்வாங்க? 7:20, 8:20, 9:20, 11:20. ஆமா சார், ஆயிடுச்சு. ஓகே. ராத்திரி நேரம், ரயில் அடி நேரம், ஏமா தூரம், கப்பல் ஏறும். லீவ் என்ன ஸ்கூல்ல சேர்க்கலையா பிள்ளையா? சரி, ஓகே. சரி விடுங்க. பிரியா வந்து சொல்லியிருக்காங்க லைக் அலர்ட் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. ஜாக்கி எல்லோரையும் விஷ் பண்ணுங்க ஜாக்கி, லைக் பண்ணவங்க அத்தனை பேரையும் சொல்லியிருக்காங்க. லைக் போட்ட அத்தனை பேருமே, அதாவது கடந்து போகாமல் 2 ஜீவன்கள் டெய்லி வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்குங்க, ஏதோ கொஞ்சம் சிரிக்க வைக்குதுங்க, ஏதோ ஒரு கதையை ஒன்று பேசி நம்மளுக்கு வந்து மகிழ்வுக்குதுங்க அப்படின்னு சொல்லி அதை மதித்து டக்குன்னு அதை லைக்கு போட்டு
ஒரு ஒரு இது ஒரு ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அதை செய்து கொண்டிருக்கின்ற, முக்கியமாக செய்து முடித்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும், நினச்ச காரியம்லாம் நடக்கணும். தேங்க்யூ. அதுதான் நான் கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள். சந்தோஷம் எல்லாமே அதுதான், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்பா. சொல்லுங்க. ஓகேவா, உங்களோட ஃபேஸ் வந்து டோன்டா இருக்கிறதுனால போட்டோ எடுத்து அனுப்புறாங்களாம் இவங்க மைக்குள் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு பாட்டு பிடிக்கும். அவ பொண்ணு மைக்குள் பொண்ணு, மீனாட்சி பொண்ணு தான் சின்னது. அது என்ன எப்போ பார்த்தாலும் ஜாக்கி அங்கிளே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி பம்புக்கு போய், அப்புறம் நான் அன்னைக்கு வீடியோ காலில் போய் வெங்கடி கிட்ட பேசுறீங்கன்னா அவன் கூச்சத்தில் ஓடுது. ஓகே சரி, ஓகே சொல்லியிருக்காப்ல. அவங்களுக்கு பாட்டு பிடிக்கும், ஜாக்கிக்கு பார்ட்ஸ் பிடிக்கும். ஜஸ்ட் ஃபார் ஃபன் தோணுச்சு. சோ இட் கெட்ஸ் கமெண்டட். உண்மை வந்து தெய்வத்துக்கு சமம் மேடம். உண்மை. குரல், என் குரல் என்ன குரல் கிடையாது, கழுது அது கிடையாது. மயிராண்டி என்ன ஹவு ஷி பிரசன்ஸ். அங்க கூடவே சார்லி அவன் கிடையாது, அவன் உட்காந்து தேங்க்யூ ஸோ யார் மேடம் நடத்தின்னு போகிறேன். இப்போ பாருங்க, என்னை விட உங்கள் மேலே தான் அவ்வளோ ஆர்வம் இருக்குது. முகம் காமிக்கல, மெல்ல திறந்த அமலா லெவலுக்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அங்கே போய் என்ன மெல்ல திறந்தது இல்லை கொல்ல திறந்தது இல்லை, அந்த வாட்ஸ்அப் குரூப்பை போய் பார்த்தா அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள். மெல்ல திறந்தது வேற வந்துட்டாரு, மெல்ல திறந்ததுக்குள்ள திறந்து கட்சியில் உந்தன்னு கயிறு கூட போகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டானுங்க. ஞாபகம் இருக்காது. கண்டிப்பாக தெரியுது. வேணும். ஃபர்ஸ்ட் பார்த்துன்னு இருக்கிறதே யானைதான் பார்த்துன்னு இருக்கும். சரியா, விருதுல வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. ஜிஜி சொல்லியிருக்கா, அண்ணா நீங்க பெண்ணா பிறக்க வேண்டும், ஓட விடணும் சம் பீப்புள். ஐயோ, நான் பிறந்ததெல்லாம் அதுதான் நான் செய்யறேனே. நான் எல்லா வேலையும் பண்ணுவேன். நான்லாம் தூரன்னு சொல்லும் போதே எடுத்து டம்மால் மூஞ்சில தேய்ச்சிட்டு போயிடும். நான்லாம் அதானே மொத்த சாவு மூஞ்ச போட்டு கழுவிட்டா கடை மொத்தம் அப்படின்ற மாதிரி பண்ணுவேன். நீங்க ஒரு மாதிரி வேற மோடுக்கு போறீங்க, டென்ஷன் வருங்க. ஓகேவா, என்னவோ அதுதான். சரியா. ஸோ இப்போ இந்த மற்ற விஷயங்களுக்கு போகலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கமெண்ட்டுகளை படிச்சு அப்படியே முடிச்சிடலாம் ஜாக்கே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இந்த பெண் கேட்ட கேள்விதான் ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு கொஸ்டின். இந்த அக்செப்டன்ஸ் கம்மி இதெல்லாம் பேசும்பொழுது எல்லாருமே என்னன்னா, நாங்க எல்லாரும் மாறிட்டோம், இன்னும் இங்கே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசும்பொழுது ஒரு பொண்ணு சொன்னுச்சு, சரி இந்த ஊர்ல வந்து வேற ரிலீஜியன் வந்து வேற ஜாதி கல்யாணம் பண்ணும் பொழுது லவ் மேரேஜ்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அங்க அந்த அக்செப்டன்ஸ் இல்லைன்னு போது அப்படிலாம் கிடையவே கிடையாது, எல்லாருமே நாங்க வீட்டுக்கே கூட்டின்னு வந்துடுறோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதுல ஒரு அம்மா அதை பேசி மன்னிப்பு கேட்டாங்கன்னு ஏற்கனவே ஜாக்கி சொல்லிட்டான். பட் அவங்க பேசின விஷயம் என்ன அப்படின்னா, நான் அந்த பொண்ணை கூப்பிடுறேன் அப்படின்னு போது அந்த பொண்ணை ஓப்பனா சொன்னான், என்னுடைய கேஸ்ட் வந்து எஸ்சி சார், இப்ப சொல்லுங்க அப்படின்னும் பொழுது அவங்களால சொல்ல முடியல. மிக மிக ஒரு பொது வெளியில ஒரு குழந்தைக்கு வந்து டக்குன்னு ஒரு வாய்ப்பை ஒரு விஷயத்த டாம்பிகமா பேசிட்டு, ஒன்றும் இல்லை 10,000 ரூபா பணத்தை நான் வந்து கொடுக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அக்கௌண்ட்டில் காசு இருக்கான்னு தெரியாமல் சொல்லிட்டுங்க, என் புருஷன்கிட்ட கேட்கணுங்க அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? அதேதான். அதற்கு இணையான ஒரு அசிங்கத்தை அந்த அம்மா வந்து பட்டாங்க. அதை வந்து நினைச்சிருந்தா அந்த இடத்த வந்து ஒரு நெறியாளர் வந்து இப்போ எங்க போச்சு புத்தி, இதெல்லாம் வந்து ஒரு இதுவான்னு சொல்லி அந்த, ஏன்னா நம் சமூகமே அப்படிதான் இருக்கு. அந்த அம்மாவை மட்டும் குறை சொல்லி பயன் கிடையாது அப்படின்னும் போது அந்த அம்மா வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து அவங்க ரொம்ப உடைச்சிட்டாங்க. உண்மையிலே இந்த உடைதலை விட அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொன்னா பாருங்க, அங்கதான் நான் ரொம்ப இதாயிட்டேன். அதை என்ன சொல்லிச்சு, சார் இட்ஸ் ஓகே சார், இதை நான் பார்த்துட்டு தான் வரேன், இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து தைரியமாக டாம்பிகமாக பேசினாலும் கூட அந்த குரல் உடைந்த இடம் இருக்குல்ல, அது யோசிச்சு பாருங்க. பிறந்ததை தவிர வேற என்ன பண்ணுச்சு? அதை வச்சு அந்த பிள்ளைய இப்படி அழ வைக்கிறீங்களே. இதுக்கு தான் அம்பேத்கர் வந்து அங்கிருந்து வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றணும். அந்த ஆளுக்கு தண்ணி கூட கொடுக்காம வச்சானுங்க. அதனாலதான் அவர் வந்து அவர் அறிவாளின்றதை வந்து வெளியே சொல்லாம அவர் வந்து ஒரு காஸ்ட் பின்னாடியே எடுத்து போய் ஒழிச்சு வச்சது காரணம் அதுதான். ஏன்னா அவர் பயங்கர அறிவாளி. இன்றைக்கு இந்து திருமண சட்டத்தின் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய எல்லா பெனிஃபிட்டுக்கும் காரணம் அவர் தான். இந்தியாவை பன்முகத்தன்மையாகவும் சமய சார்பற்ற மத சார்பற்ற ஒரு நாடாக அமைத்து அதில் கான்ஸ்டியூஷனை வந்து பண்ணி, ஏன்னா இந்த பயலோ எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி வேலையை ஃபிட்கார்ட்டில் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருந்தாங்க தான் இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து அதை வச்சு காப்பாற்றிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதுதான் இங்கே மேட்ரு ஆக்சுவலி. ஸோ அது போல சொன்னதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லும், சார் இது நான் மட்டும் இல்லை சார், இணை சார்ந்த பிள்ளைகள் பொண்ணுங்க, அது இல்லாம ஆண் பிள்ளைகள் இப்படிதான் ஆவணப்படுறான். அவன் வளரும் போது ஒவ்வொரு இடத்துலயும் இந்த அசிங்கங்களை பட்டு தான் வரான். அவன் பரியேறும் பெருமாள்ல வந்து சொன்னது வந்து என்னன்னா, படிச்சுடு பத்தியா இப்ப நான் இங்க பிரின்சிபலா, அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை.
எல்லாருமே நிரூபிக்கணுமா? அப்போ அதாவது இந்துக்கள் எல்லாரும் யோக்கியம், அப்போ வந்து முஸ்லீம் எல்லாம் தீவிரவாதினா முஸ்லீம் பேர் தான் அவன் நிரூபிச்சுட்டே இருக்குமா? அவனுக்கு தேசபக்தியே கிடையாதா? அவ்வளோதான். ஏகப்பட்ட சொத்துல இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை எழுதி கொடுத்தவனுங்க அவங்க. ஆனால் இவனுக்கு என்னடானா கட்டின கோயிலில் போய் உள்ளார உட்காந்துட்டு நான் தான் பெரிய மயிருன்னு பேசிட்டு இருக்காங்களா? அப்போ இவனுக்கு எவ்வளோ பெரிய தெனாவட்டு பிடிச்சவனுங்க அவனுங்க. நீங்கள் மற்றவர்களை சீண்டாத வரை உங்களை யாரும் சீண்ட போறதில்லை. நியாயமான வார்த்தை. நீங்கள் ஒரு சீண்டும் போது அப்ப நீ யாருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ஆக இப்ப இந்த இடைநிலை சாதியில் இருக்கிறவங்களும் நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்கல்ல, இப்ப எங்க போச்சு அங்க எங்க போச்சு இப்படின்னு கேள்வி கேட்கும்போது இது வந்து இப்படிதான் கேள்வி கேட்க முடியும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதே வந்து ஏன் கோயில் கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு கேள்விகள் வராது. அவ்வளவுதான். இப்ப இதே கேள்வி அந்த கேள்வி அங்க, ஏன்னா அது வந்தா அந்த பேச்சு பேசினா அங்கிருந்து இதுவே வராது, நீ என்ன வராது. கரெக்டான வார்த்தை. இடைநிலை சாதிகளை கேள்விகளை கேட்டது ரொம்ப சந்தோஷம். இருக்கிற பிரச்சனை என்னன்னா, மேலே ஒருத்தவன் எல்லாரையும் உசிப்பு விட்டு அவன் ஹாப்பியாக இருக்கிறான், நீங்கள் எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கானுங்க, இதை எல்லாருடைய மைண்டில் ஏற்றி வச்சுட்டானுங்க. அதனால் அந்த பிள்ளையும் அந்த அம்மாவும் அவ்வளோ கவலைப்பட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மனிதம் என்பது எங்கே இருக்குன்னா, அந்த அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குழந்தைய நான் ஆசை காட்டி அதுக்கிட்ட வந்து நான் வந்து மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறேன்ற பாரு, அவள் தான் ஒரு நல்ல உண்மையான தாய். அந்த பொம்பளை அது அது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் அந்த ஷோவில். சரி, இங்க வந்து இப்படியான ஒரு விஷயம் போகுது, பொண்டாட்டி கிட்ட கேட்கணும், புருஷன் கிட்ட கேட்கணும்ன்ற மாதிரி போகுது. ரைட், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? இந்த பக்கம் கேட்டா எல்லாம் அமுக்குற மாதிரி உட்கார்ந்துருக்கு ஜாக்கி. அதுதான் அங்க. ஆனால் அங்கே ஒரு பெண் உண்மையை பேசினாள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்படிதான் வளர்த்தோம், இப்படிதான் சார், இப்படிதான் வளர்க்கப்பட்டாங்க, இப்படிதான் வளர்த்தோம், இப்படி சொல்லி தான் வராங்க. இப்பயாவது பேசுறோம். அன்னைக்கு எங்களுக்கு பேசுறது கூட வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு சொல்லிட்டு போனா பொலையர்னு நடு ரோட்ல அடிக்கிறதுக்கான அப்பா அத்தாலும் இருக்கிறாங்க. ஷோவில் போய் உட்காந்து பெரிய மயிர் மாதிரி நோக்க ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துருக்குற. அதேதான். யார் உதவாங்கிறது? இதான் ரியாலிட்டி. ஏன்னா அப்படி கல்யாணம் பண்ணவங்கள சாவடிச்சு போட்டிருக்கீங்க. அப்படி கல்யாணம் பண்ணா இப்படி சாவடிப்போன்றதை இந்த சமூகத்துக்கு நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்க என்ன பேசும்? இதான். அப்ப இந்த இடைநிலையில் இருக்கிற விஷயங்களுக்கு மட்டுமே தான் நம்ம இன்னமும் தீர்வாச்சா, பெரியார் வந்தாரா, அண்ணா வந்தாரான்னும் போது அந்த பக்கம் கருவறைன்னு ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தன் கமுக்கமாக உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் அடிக்க விட்டுட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கான். அது ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஒரு ஆள் பேசுறாரு, புழுங்கி தள்ளிடுமாமே, ரத்தம் வடியுமா அங்கே நிற்கிறது. எல்லா ஜாதிகாரும் அங்கே போயிட்டு இருக்காங்க. ரத்தம் வடி நின்று காசு வாங்குறது மட்டும் தான் இருக்கும், காசு வாங்குறது மட்டும் தான் தெரியும். ரத்தம் வடியும் அங்கே. சார் ஏசி போட்டிருக்காங்க எங்கள் ஊர் கோயில் எல்லாம் அப்படிதான். அதுதான் சொல்கிறேன். அதை சொல்லும் பொழுது அது அப்படிதான். அதாவது அங்கே இருந்தால் பேர் வரும். இப்போ ஒரு முஸ்லீம் வந்து ஒரு நாட்டு ரகசியத்தை விற்றான்னா, அப்துல் கலாம் ஆசாத்து வந்து ராவில் அதிகாரியாக பணிபுரிந்தவர், அவர் இந்திய ரகசியத்தை பாகிஸ்தானுக்கு விட்டுட்டார்னு பேர் டீட்டெயிலோடு வரும். இதுவே சர்மாவோ பாண்டேவோ விற்றுருந்தான்னா அதிகாரி கைது செய்யப்பட்டு அதோட முடிச்சிடுச்சு. அதாவது இந்த பக்கம் வந்து என்ன முகலாயர்கள் படையெடுப்புன்னுவான், அந்த பக்கம் ஆரியர்கள் வருகை. You know the differentiation? காமராஜ் அவர் தான் ஒரு பேர், காமராஜ் அவர் தான். ஆனால் காமராஜர் அந்த ராஜ்னும் பொழுதும் தட்டான், பண்ணான், தபால்காரன் அப்படிலாம் இருக்கும் பொழுது ஐயர்னும் போது அந்த மயிரை எல்லாத்துக்கும் போடு அப்படின்னு தான் கலைஞர் என்ன பண்றாரு, தபால்காரர் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆசிரியன் வாத்தி அந்த மாதிரி ஆசிரியர். அப்படிதான் காமராஜருக்கு பேரை வந்து காமராஜ்ன்றத காமராஜர் அப்படின்னு வச்சாரு. காமராஜர் சாலைன்னுட்டு மெரினா ரோட்டுக்கு அப்படிதான் பேர் வச்சாரு. அவருடைய சிறப்புகளை செஞ்ச காரணத்துக்காக தான் அவருக்கு வந்து கிண்டியில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே வந்து மணிமண்டபம் கட்டினாரு. ஆனால் காமராஜர் வந்து அவங்களுடைய ஜாதிக்காரர்களுக்கு நிறைய பண்ணாரு. டிவிஎஸ் ஐயங்கார் கொடுத்த விலை உயர்ந்த காரை தான் அவர் பயன்படுத்தினார். நிறைய விஷயங்களை அவரை பற்றி பேசிட்டு போகிறார். ஆனால் சமூகத்திற்கு அவர் அளித்த பங்களிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது மிக முக்கியமானதுன்றதுனால தான் கலைஞர் அதை செஞ்சார். ஆனால் டிஆர் சுந்தரத்துக்கு எதிரில் உட்காந்து பேசுகிற ஒரே ஆள் மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அவர்களுக்கு எதிராக உட்காந்து பேசுகிற அளவுக்கான கெத்து கலைஞருக்கு மட்டும்தான் இருந்தது. அவர் அந்த காலத்திலே வந்து கோபாலபுரத்தில் வீடு வாங்கினார். ஆனால் அவர் வந்து ரொம்ப எளிமையாக திருட்டு ரயில்னு சொல்லுவான். ஆனால் ஊழல் குற்றவாளியே ஒன்று ஜெயலலிதா பற்றி ஒன்று வாயே திறக்க மாட்டானுங்க. அதே தான் முகலாயர் படையெடுப்பு, ஆரியர் வருகை. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். இதுதான் இந்த விஷயங்களை அந்த பிள்ளைகள் மீது ஒரு கேள்விகளாக வைக்கும் போது ஷோவுக்கு ஓகேவா இருக்கலாம். ஆனால் இது எங்கே ஆரம்பிச்சது என்று மனுஸ்மிருதி ஆரம்பித்ததும் அன்றே வந்து
இடைநிலை சாதியிலிருந்து கீழ் ஜாதியிலிருந்து ஒடுக்கப்பட்ட ஜாதியில எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. இது ஏன் இன்னுமே வந்து சொல்றேன் அப்படின்னா, அடுத்த கேள்வியாவும் நீங்க சொல்றீங்க வந்து கிராமத்திலயும் இருக்கு நகரத்திலயும் இருக்கு, இதெல்லாம் கரெக்டான பாயிண்ட். ஆனா படிப்பு, அதாவது கல்யாணம் பண்ணி நான் நகரத்துக்கு வருவேன்னு சொல்ற இது இருக்கு இல்லையா, இது எப்படி ஏத்துக்கொள்ள முடியுங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து கோபி வந்து அவர் சொன்னாரு முடிக்கும் பொழுது. அவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லாததுனாலதான் கல்யாணம் பண்ணியாவது நான் வந்து இங்க வந்துடுறேன், ஸோ எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நான் வேலைக்கு போறேங்கிற அளவுக்கு இப்ப சிந்திக்கிறதுனால தான் அவங்க வரேன்னே சொல்றாங்க. நீங்க அவங்கள படிக்க விட்டுட்டு அவங்க ஏன் இங்க வரமாட்டேன்னு சொல்ல போறாங்க, அங்க வேலை பார்க்க விட்டுட்டு அந்த பசங்க ஏன் நான் இங்க போய் வேலை பார்க்கறேன்னு சொல்ல போகுது. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விடாம இருக்கிறதுனாலதான் பசங்களும் வந்து நான் கல்யாணம் பண்ணியாவது இங்க வந்துடுறேன் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாருமே வைத்த கம்ப்ளைண்ட் எப்படின்னா, ஜாக்கி லக்ஸூரியஸ் லைஃப் அவங்களுக்கு வாழணும்னு ஆசை சார், அதனாலதான் சார் வந்து லக்ஸூரியஸ் லைஃப் வாழணும் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வயல்ல வேலை செஞ்சவளை கூட்டு வந்து திரும்பவும் வந்து ஊட்டியில கொடைக்கானல் போனாலும் அங்கேயும் தேயிலை தானே படிக்க விடுவீங்க. அவளுடைய பொருளாதாரத்துக்கு அவன கலெக்டராவோ இதுவோ உத்தியோகத்துக்கு போறா, அதுக்குதான் ஒரு பொண்ணு ரொம்ப சொன்னுச்சு. அந்த தேயிலையும் பிரிச்சுட்டு வீட்லயும் வந்து சமைச்சு அந்த மயிருக்கு நான் சென்னையில போயிட்டுன்னு வச்சுக்கோ, கொண்டு கொடுத்துன மாதிரி நான் சமைச்சு மட்டும் போட்டு உட்காந்துருப்பேன். நானு 24/7 வேலை இத்தனைக்கும் அதுக்கு லைவே இல்லாத வேலை. கேட்டா எல்லா பிள்ளைங்களும் காய்கறி கட் பண்ணி கொடுக்குமாமே, நல்ல வேலை ஏதோ யூடியூப்லாம் வந்ததுனால கொஞ்சம் சமைச்செல்லாம் எல்லா பசங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் உண்மைதான். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் இதெல்லாம் கொஞ்சம் எளிமை, வெங்காயத்தை கட் பண்ணி பச்சை மிளகாய் வச்சு காஞ்ச மிளகாய் போட்டால் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. அதனால அதெல்லாம் கொஞ்சம் எளிமை, ஏதோ பசங்க எப்பயாவது கத்திட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து எதையுமே செய்ய விட மாட்டாங்க, சாப்பிட்ட தட்டை கூட வச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதேதான். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க மென்ஷன் பண்ணும்போது ஒரு பொண்ணு சொன்னாங்க, சரி இது எல்லாமே சொல்லுவாங்க சார், எல்லா வசதியும் இங்க இருக்கு, அதே லக்ஸரி நாங்க கொடுக்குறோம் ஆரம்பத்துல சொல்லுவாங்க சார். அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியும் சார், ஏன்னா நான் கிராமத்துல இருந்திருக்கேன். அப்பதான் அந்த பொண்ணு அந்த பீரியட்ஸ்ல தள்ளி வைப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 10 பெண்களுக்கு மேல கை தூக்குனாங்க இன்னும் இருக்குன்ட்டு. அங்க இல்லன்னே இவங்க எல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல சார் எல்லா அப்படின்னு பாதிக்கப்பட்ட, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் மெச்சூர்டான ஆள், நம்ம பக்கம் வீக் ஆயிடுன்றதுக்காகவே இவங்க எதுவுமே சொல்லல. ஆமாமா, பெண்கள் பக்கம் எல்லாமே வந்து அதுங்க வந்து எல்லாமே சொல்லிச்சு. இன்னொன்னு எல்லாமே நீங்க அதை கை தூக்கின பசங்களை நல்லா பாருங்களேன், எல்லாமே வெல் எஜுகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து நான் சொல்ல வரது வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து இது எல்லாமே என்னன்னா அந்த ஆஸ்பைரிங் பிராமின்ஸ்ல வர்ற இது கருத்துருவாக்கங்கள், அதை அப்படியே ஃபாலோ பண்றது. நீங்க என்ன பண்ணாலும் அவர்கள் உங்களை சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஓகேவா? சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க கேட்டதெல்லாம் இருந்தது, சாட்டர்டே சண்டேனா அங்க வெளியில போவாங்க கொள்வாங்க, இங்க அந்த வாய்ப்புகள் இல்ல. உண்மை, அதுவுமே அந்த பசங்க வந்து ஆமா அப்படிங்கறது வந்து சொல்லும் பொழுது உடனே ஒரு அம்மா எடுத்திருந்தாங்க, இங்க கிராமத்துல நாங்க குழந்தைங்க எல்லாம் நீங்க பெத்துக்கிட்டீங்கன்னா நாங்க அப்படியே பாத்துக்கோம். ஏன் எங்க அம்மா அப்பாவை நான் இங்க கூட்டு வர போறேன், நான் வேலைக்கு போறேன், நான் எங்க அம்மா அப்பாவை பாத்துக்க சொல்ல போறேன், ஏன் அப்படியும் பண்ணலாமே, நான் அதுக்காக அங்கதான் இருந்து அந்த பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். அந்த பிறகு வந்து காஸ்ட் அந்த விஷயங்களை ஏற்கனவே நம்ம பேசணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாங்க. பட் என்னென்ன விஷயம் பாசிட்டிவ்னு பொழுது பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது, அது கரெக்டா சொல்லுது. டைவர்ஸ் அப்படின்லாம் வரும்பொழுது ரிலேஷன்ஷிப் எப்படியாவது பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க கிராமத்துல. எங்க அப்பாவுக்கு வந்து எங்க மாமாவனி எப்படிடா கேட்பன்னு ஒருத்த வந்து சப்போர்ட் பண்ணும்போது அது நல்லா தான் இருக்கு எனக்கு. அதே போல வந்து பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு பக்கமாவே இருந்துக்கலாம் அப்படின்றப்ப ஊருக்குள்ளாரே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பசங்க வந்து மென்ஷன் பண்ணுச்சு. பட் ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க ரொம்ப நல்லா வளர்ந்தாங்க, அந்த பொண்ணும் அதற்கும் ஒரு பொண்ணு அழகா பதிலடி கொடுத்தா, இந்த ரூட்ஸே போயிடுமே, கிராமமே இருக்காதே அப்படின்லாம் பேசினாங்க. அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணு சொன்னுச்சு, மேம் உங்களை நீங்க கிராமத்துல தான் இருந்திருக்கீங்க, ஆனா உங்களை நல்ல எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காங்க, நல்லா வளர்த்துருக்காங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நீங்க கிராமத்தில் இருக்கும் பொழுதும் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் கிராமம்லாம் எங்கேயும் போகுது, அங்கங்க இருக்கிறவங்க இருக்க போறாங்க, அவங்க சொத்துக்கள் அங்கங்க இருக்கதான் போகுது, நவீன உபகரணங்கள் வரும், மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் மாறணும், அவ்வளவுதான். That's it. நகரத்துலயும் நகரத்துல நிறைய கும்பல் இருக்கிறதுனால எல்லாம் ஓடி உடனே பணம் கட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு எல்லாம் ஓடுவான். மற்ற வேலைகளை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. எவன் எக்கேடு போட்டான்டா, இந்த மாசம் டியூ, இந்த மாசம் வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும்னா ஓடிட்டே இருப்பான், அதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. கிராமத்தில் அப்படி கிடையாது, நல்லா உட்காந்துக்கிட்டு ஊர் நியாயம் பேசிக்கிட்டு எவன் எங்க போனா எங்க வந்தான்ற கதையை பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்ல லெஷர் டைம் கிடைக்கும். ஊர் பிரச்சனையில உங்க பிரச்சனைன்ற மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து நிப்பீங்க.
இங்க சென்னையில் அப்படி கிடையாது. எல்லாம் பேசினா கொண்டாலும் அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்குவாங்க. தட்ஸ் ஆல். ஸோ இதெல்லாம் தான் நடந்த விஷயங்கள், எல்லாமே பேசிட்டோம். இப்போ உண்மையிலே இன்றைய நீயா நானாவில் கன்க்ளூஷனில் கோபி வந்து மிக சிறப்பாகவே இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சு போயினது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அந்த கேள்விகளை பெண்கள் பக்கம் திருப்பியதும் சரி, அவர்கள் வந்து திக்கு தெரியாமல் முழித்த போது எல்லாத்துக்கும் பேசும்போது ஏன் இந்த இடத்துல வரும்போது, ஏனென்றால் இந்த இடத்துல ஏன் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள்னா, இந்த மாதிரி மறுமணம் செய்தவர் கொலை செய்து ரோட்டில் போட்ட சம்பவங்களை அவர்கள் பார்த்திருக்கிறாங்க. அதேதான். அவங்க ஒருத்தவங்களான மாற முடியாது, இனிமேல் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறணும். ஆனால் இந்த திராவிடம் அரசும் சரி, பெரியார் அண்ணாவும் சரி, கலைஞரும் சரி, இப்படியான ஒரு பேச்சுருவாக்கத்தையும் நம்ம மனசுல வந்து இப்படி ஒரு கில்ட்ட ஒரு ஃபீலையும் உருவாக்குறதுக்கான விஷயத்தை இங்கு ஆரம்பித்தது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் முன்னோடியா இருந்தாலும் இன்னும் நிறைய டிராவல் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இதுல இன்னொரு குடும்பம் என்னன்னா, எஸ்சியில எஸ்சி எஸ்டி 3 பிரிவுகள் இருக்கு. ஆமா, இருக்கிறதே கூரை வீடு, குடிசை வீடு, ஓலை வீடு. இதுல நீங்க 3 சப் டிவிஷன்ஸ்னா யோசிச்சு பாருங்க. அப்போ அதில் இருக்கிறவனே பொண்ணு கொடுக்கல. அதாவது அதுவே ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை 3 பிரிவில் வச்சு அதுலேயே வந்து சேர்த்துக்க மாட்டேன்றதும் எந்த வகையில் நியாயம் பாருங்க. அதான் இந்த அது பேர் என்ன, ஜெய்பீம் டைரக்டர் சொன்னது தான். அதாவது பிளாக் ஒயிட்டு தான், ஒரே விஷயம் தான் அங்கே. இங்கே அப்படி கிடையாது. இங்கே 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 அடிச்சு 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 எல்லாம் வளவளவா மேலே வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். அப்படியான ஒரு கட்டமைப்பை சிதைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது இதில் வந்து பெரியார் என்ன செஞ்சாரு, அண்ணா என்ன செஞ்சாருன்னா, பேர் பின்னாடி இருக்கிறத ஓய்ச்சாரா, இதை வந்து இப்போ இது மாதிரி பேசுறத பொதுத்தளத்தில் உருவாக்குனாரா, இது தப்புடான்னு சொன்னாரா? யாரோ ஒரு குடும்ப பெண்மணி, எங்கேயோ இருந்த ஒரு பெண்மணி ஒரு பொதுவெளியில் ஒரு பிள்ளைய நான் வந்து காயப்படுத்திட்டேன், மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சுதா? அதை அந்த பொண்ணு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக, அதாவது அந்த வலிகளையும் வேதனையும் மறைச்சிக்கிட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் சின்ன வயசுலேயே நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சார் வரேன்னு அவளுடைய பிரச்சனையை சொல்ல முடியுதா? அதுதான் திராவிடம் செய்தது. அதுல லாஜிக்கே இல்லாம ஒரு அம்மா சொல்லுவாங்க, நீங்க ஐஏஎஸ் மாறிடுங்க, மாறிட்டா நீங்க சேர்த்துவீங்களா? ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் சேர்க்கறது நீ என்ன மயிறு? வேற எங்க அவனுக்கு பிடிச்சத அந்த பொண்ணு வேற யாராவது கல்யாணம் பண்ணி போகுது, அதுக்கு பாண்டேவே கல்யாணம் பண்ணி போகுது, சர்மாவை கல்யாணம் பண்ணுது, ஏன் உங்களை வந்து இடைநிலை சாதியில கல்யாணம் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. அப்படி ஜெயிச்சாதான் நீங்க வந்து மதிப்பீங்கன்னா அது எந்த வகையில நியாயம்? இதுல இன்னொரு ஒரு காமெடி இருக்கு ஜாக்கி. அதாவது ஃபாரின்ல இருந்து வர்ற பொண்ணு என்ன கேஸ்ட் என்னது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா அது வந்து நில்லுனா ரத்தம் சுண்டுனா அது சாணி தட்டுமா. அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற பொண்ணு என்னன்னு தெரியறதுனால கண் எதிர்க்க வளர்ந்த குழந்தை அதை வந்து உங்களுக்கு ஏத்துக்கிறது இவ்வளவு சிக்கல்கள்னா உங்க அடிப்படைவாதமே தப்பு. உங்க மைண்ட்ல அப்படி ஏத்தி தான் வச்சிருக்காங்க. காலங்காலமா அதை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஏனென்றால் இங்கு ஒருத்தர் உயர்ந்தவன்னா கீழே ஒரு அடிமை உங்க எல்லாருக்கும் தேவையா இருக்கு. அது காசு இருக்கு, பணம் இருக்குன்றதை விட உங்களுடைய மைண்ட் செட்டே அப்படிதான். இதைத்தான் உடைக்கணும். நண்பர்களே, இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, ஒரு நாளும் என் ஜாதி, ஏன்னா ஒரு ஜாதி இருக்கும்ல, ஒரு நாளும் என் ஜாதிக்காக நான் பேசுனதே கிடையாது. என் ஜாதியை பொதுவில் சொன்னதும் கிடையாது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நக்கலோனா விட்டுருக்கேன். ஆனால் பொதுவாக பொது நியதியாக எல்லோருக்கும் எல்லாமாக எல்லாத்தையும் விஷயம் ஒருத்தவங்க யோசிச்சு செய்யறான் பத்தியா. முதல்நிலை பட்டதாரின்னா அது பிராமணா இருந்தாலும் சரி, அது ஒடுக்கப்பட்ட ஜாதியா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒண்ணுதான். கலர் டிவி கொடுத்தா அது எல்லாருக்கும் தான். அந்த மாதிரியான கொள்கைகளை கொண்ட விஷயங்களைத்தான் நான் ஆதரித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஜாதியையோ என் மதத்தையோ நான் என்னைக்கே நான் பேசுனதே கிடையாது. ஐ நெவர் டு தட். அதனாலதான் நான் இவ்வளவு பேச முடியுது என்னால. ஓகே, முடிச்சிடலாம் ஜாக்கி, நிறைய பேசிட்டோம். ஓகே, நான் வந்து லைவ்ல ஏதோ ஃபேஸ் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழா சொன்னா, தனி ஆலாபனையா அப்படி இப்படின்னு திறக்கும் போது இந்த சன்லைட்டை காமிக்கிறதுக்கு 7:30 மணிக்கு காமிக்கும் போது இப்படி திருப்பு நல்லா அதுல வந்திருக்கும். ஓகே, சரியா மகிழா, நான் நம்ம கெப்பாசிட்டி என்ன நமக்கு தெரியும் மகிழா. தனி ஆலாபனை அளவுக்குலாம் அங்க போவே முடியாது. தனியா ஒரு ஆலாபனை செய்து மண் பார்த்ததோ என்று பெண் பார்த்ததோ அன்று வெண்மேகமே பொய் 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 இந்த மாதிரி ஆலாபனை நீங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க சார். அவங்க சொல்லிட்டு போறாங்க சார். நான் அவங்களுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியும் பொழுது நம்ம ஆலாபனை அளவுக்குலாம் யோசிச்சு கூட தனியா ஒரு பாட்டு கூட போட முடியாது நம்மளால. சரியாடா? அதனாலதான் உடனே அதுக்கு வந்து குபீர் சிரிப்பு மொமெண்டா நைட் ட்ரெஸ் அத்திங்க முகாசினி போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு விஷால் வந்திருக்காப்ல. சினிமா பத்தி பேசினா வருவான்.
ஆமா வாட்ச் சின்ன சிட்டி சென்டர் ஐநாக்ஸ்ல வந்து பார்த்தாப்ல அவங்க ரிவ்யூக்கு அப்புறமா Okay. ஐ ஃபெல்ட் யுவர் ரிவ்யூ வாஸ் ஜென்யூன் பட் த மூவி ஃபெல் டூ கிளின்ச்ட் ஃபார் மீ சிம்பிள் ஸ்டோரி வித் டிபிக்கல் வேம்பயர் சீக்வென்சஸ் அப்படின்னு கிடையாது. அது வந்து இந்த ஊர்ல எப்படி மாரி செல்வராஜ், ரஞ்சித் மாதிரி அங்க வந்து அவரு, ஏன்னா அவர் 5 படம் தான் எடுத்திருக்காரு. 5வது படம் போது அது அவரு பேரை சம்பாரிச்சிருக்கா, அதை வந்து ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காரு. அதுலயும் அவர் கதைகளை சொல்றாரு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கான படம் அது இல்லைன்றதை நான் அப்பயே சொல்லிட்டேன். ஓகே, ஜிஜே வந்து சார் இந்த மாதிரியான ஆசைகளை யார் வேணா தூண்டுவாங்க சார். கார் ஓட்டுறது நீங்க தான், ஓகேங்களா? யோசிச்சுக்கங்க. அண்ணா பூரி சாம்பார் ரெடியா, அக்கா லேப்டாப் எடுத்துட்டு பேக் பண்ணிடுங்க, வீக்கெண்ட் முடிச்சுட்டு போலாமா. எவ்வளவு ஸ்கூலுக்கு எல்லாம் போக வேண்டாம். எப்படி ஒரு கதையை எடுத்துட்டு வராளே பாருங்க. ஜோன்ஸ் என்ன பதிலே சொல்ல நல்லா இருக்காங்க. அது ஹீஸ் ஃபைன் தானே, ஒன்றும் பதிலே இல்லை. உடம்பு சரியில்லை அவனுக்கு. நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன், சரி இதில் கேட்கறதுனால அப்படி சொல்லிட்டேன். சரி பர்சனலாக மெசேஜ். நான் அதுக்கு மேலே சீஸ் மேக்கப் இருக்காங்க பாருங்க, அரை தூக்கத்துல இருந்து ஏதாவது சொல்ல வேண்டியது கனவுலே. நான் மேனேஜ்மெண்ட் சேனல் ஷோகேஸ் டேலண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுமா. ஏமா நீங்க வேற. வடிவேல் வந்திருக்காப்புல, நரேன் இப்பதான் வந்திருக்காங்க. அண்ட் பிரியா சொல்லியிருக்காங்க, கீப் சேயிங் மை சன், அம்பேத்கர் மாதிரி படிக்கணும். டெஃபினெட்லி ஒன் டே ஹி வில் லேர்ன் மோர் அபவுட் ஹிம். இஃப் ஹி நோஸ் ஹிம் ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் வேர்ல்டு. பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக இதே விஷயத்தை இங்கே நாங்களுமே யாழ்னிக்கு பெரியார் பற்றின அந்த இங்கிலீஷ்ல வந்து புத்தகம் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தாங்க, நம்ம அங்கேருந்து எடுத்துட்டு வரும்போது சரி முக்கியமான புக்ஸ் அடுத்த வாட்டி நம்ம இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் வச்சிருக்கோம். ஒன்று பார்ப்போம், வந்தா கண்டிப்பா படித்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜி கிடைச்சிடும். அரசியலை பேசணும். நம்ம அரசியலை பேசணும்னா தான் நம்ம இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். சவுத்துல அரசியலை பேசாதனாலும் படிப்பறிவு கொடுக்காதனாலும் தான் அவங்க இன்னமும் எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காங்க. திடீர்னு நீங்க வந்து நதியே நிறுத்தினாலும் நின்றுடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து வாய்ப்பே கிடையாது. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனமும் கூட. அந்த சிந்து நதி வந்து எத்தனை பிரிவுகளாக பாஞ்சு வந்து கடல்ல கலக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் சும்மா ஏதாவது கதையை வந்து அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களா. அப்படியே ஸ்டாப் பண்ண. அது இப்படி நின்ன பாலையா படத்துல வர மாதிரி ட்ரெயின். பாலையாக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க மேடம். ஜிங்கிடி சக்கன் பால் அடிப்பார் தெரியுங்களா, அவருக்கு கொடுத்துருக்காங்க. அஜித்துக்கு கொடுத்துருக்காங்க. அஜித்துக்கு இப்படி கொடுத்துருக்காரு. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. ஓகே, தேங்க்ஸ் லதாயப்பா. ஓகே, ஸோ அதுதான் ஒரு விஷயம். அதே மாதிரி வாட் மை தாட் எவர் யூ லிவ் டசன்ட் மேட்டர், ஒன்லி டாலர் அண்ட் பாவர்ட்டி டாக். அவ்வளவுதான், நாட் ஈவன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க. பட் ஓரளவுக்கு எஜுகேஷன் வந்ததற்கு அப்புறமாக டாலர் அண்ட் பாவர்ட்டி டாக் ஓரளவுக்காவது புரிந்து கொள்ள முடிய மனநிலையாவது கொஞ்சம் இருக்கும். அது ஒரு விஷயம் இருக்கு. இட்ஸ் ஸ்பேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களுடைய டாட்டர் பிரியங்காவுக்கு பிராணிகாக்கு இன்னைக்கு பர்த்டேவாம். உங்களுடைய பிளெஸிங் கேட்டிருக்காங்க. இட்ஸ் பிரியா ஸ்பேஸ். பிராணிகா பேர் என்ன? பிராணிகா. ஓகே. அவங்களுடைய பொண்ணு பிராணிகா. பிராணிகாவுடைய எதிர்கால வாழ்வு சிறக்க எல்லாம் பல இயற்கை துணை இருக்கட்டும். முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க வந்து திரும்ப சொல்கிறது, டேபு விஷயங்களை பொத்தி வைக்காதீங்க. இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மலேசியாவில் ஒரு 17 நிமிஷத்துக்கு ஒரு ஆடியோ. இப்போ வந்து என் பொண்ணு வந்து ஒரு பான் வீடியோ ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல். அதை எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு 17 நிமிஷத்துக்கு ஒரு ஆடியோ. நீங்கள் வந்து பிள்ளைங்களை வளர்க்குறத பற்றி பேசியிருந்தீங்கல்ல அப்படின் போது அது வந்து யோசிச்சிருக்காங்க. அந்த மாதிரி டேபு விஷயங்களை தொடர்ந்து பேசுங்கள், உடையுங்கள். அது வந்து பொம்பளை பிள்ளை கூட வந்து ஒரு அம்மா வந்து இன்னும் ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆக முடியும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி இந்தந்த விஷயங்கள் இப்படிலாம் வாழணும்னா நீ இப்படிலாம் வந்தால் இப்படிலாம் படித்து இந்த எல்லா பொசிஷனுக்கு வந்ததுன்னா நீ வாழலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அதுதான் இந்த பிறந்த நாளில் அந்த குழந்தைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதுதான் எந்த விஷயமாக இருந்தாலும் பகிர்ந்துக்காங்க. அதே மாதிரி படிப்பும் பொசிஷன் மட்டும்தான். யாராவது டிபெண்டனாக கூப்பிட்டு போனால் கூட கூப்பிட்டு வரலாம், இல்லைன்னா வரமாட்டானுங்க கடங்காரங்க. ஸோ அதனால் இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அந்த குழந்தைக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஹாப்பி பர்த்டே பிராணிகா. மே காட் பிளஸ் யூ வித் ஆல் ஹாப்பினஸ், லவ் அண்ட் ஹெல்த். சூப்பர். விஷால் சொல்லியிருக்காப்புல, அவர் வந்து ஆர்கிடெக்சர் டிகிரி வந்து 2019 படித்தேன். ஃபைனல் செமஸ்டர் வந்து தீசிஸே என்னன்னா டிசைன், ஒரு ஃபிலிம் சிட்டியை வந்து டிசைன் பண்ணுறதுக்கான அதுதான் தீசிஸே. எனக்கு மாடர்ன் தியேட்டரை பற்றி கொஞ்சம் வந்து அந்த ரிசர்ச்கள் பற்றி தெரியும். என்ன அதனுடைய அழிவுன்னு நினைக்கிறீங்க, பொலிட்டிக்கலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காப்புல. ஓகே, அது தனி டாபிக். அது ரெண்டாவது அழிவுன்னு சொல்ல முடியாது. எதுக்குமே எந்த கலைக்குமே இன்னைக்கும் கூத்து போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் நாடகம் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் இங்கே நாடகங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னமும் ஸ்டேஜ் ஷோ இங்கே இன்னமும் போயிட்டு இருக்கு.
ஸோ அது மாதிரி வந்து எந்த விஷயமும் அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அழிவுலாம் இருக்காது. அவங்க அதை கன்சியூம் பண்ணுற விஷயங்கள் நிறைய ஆகிடுதுன்னு தான் சொல்ல முடியும். எளிமையாக அது கிடைக்கிறதுனால அதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான பார்வையாளர் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல். எஸ். ஓகே. நிறைய சொல்லியிருக்காங்க டாக் ஷோ பார்த்த பிறகு வந்து நான் வந்து இப்போ ஒரு பையன் வந்து டிஃப்ரெண்ட் காஸ்ட்லேருந்து வந்தா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்போ வந்து அவர் வந்து சொன்னாப்ல நான் எதுவும் சொல்ல மாட்டேன், as he knows not able to explain or justify the system அப்படின்னும் பொழுது நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படின்றது தான் நிறைய போட்டுருக்காங்க. அந்த தாட் ப்ராசஸ் எப்பயுமே இருக்க வாழ்த்துக்கள். அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல். இல்லை, இன்னொன்று இந்த பொம்பளை பிள்ளைங்க சொல்லும்போது அது வந்து இன்னொரு விஷயத்த ஒரு பொண்ணு அழகாக சொல்லிச்சு, நம்ம கடந்து வந்துட்டோம், அதை பேச மாட்டோம். அதாவது பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கிறது மட்டும் இல்லைங்க. சித்தப்பனுக்கு பிடிச்சிருக்கா, மாமாவுக்கு பிடிச்சிருக்கா, அப்பத்தாவுக்கு பிடிச்சிருக்கா, நாளைக்கு சாவ போகிற பாட்டிக்கு பிடிச்சிருக்கான்ற அளவு இங்கே வந்து கிராமத்தில் வந்து இவ்வளோ ப்ராசஸ் அங்கே இருக்கு. அதுதான் அங்க இருக்கிற பெரிய சிக்கல் இது அப்படின்றது. அது உண்மை. அது ஆக்சுவலி அதான் செல்வராணி சொல்லியிருந்தாங்க, எவ்வளவு பசங்களுக்கு எவ்வளவு பொண்ணுங்களுக்கு நல்ல அழகழகான பொண்ணுங்களாம் தட்டி கழிச்சிட்டு எப்படிப்பட்ட ஆள்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் எனக்கு தெரியும். அவ்வளோ லட்டான பொண்ணுங்களாம் ரொம்ப ஜஸ்ட் லைட்டாக தூக்கி போட்டுருப்பாங்க. ஆமா, அதேதான். கடைசியில் பார்த்தா ஏதாவது ஒன்று தட்டு வந்து கட்டி வச்சு காலி பண்ண கதைகள்லாம் எனக்கு தெரியும்னு வச்சுக்காங்க. அதனால என்ன கொடுமைன்னா அந்த பையனுக்கு பிடிச்சிருக்காங்கிறது மேட்டர் கிடையாது, அந்த சித்தப்பனுக்கு பிடிக்கல, அத்தைக்கு பிடிக்கல, மாமா அப்புறம் டவுரி வந்து எவ்வளவு நிக்குது அப்படின்றது கூடாமையான ஒரு விஷயங்கள் அதெல்லாம். சரியா? சோ அதான் செல்வராணி சொல்லிருந்தாங்க, இன்னுமே 5 மணிக்கு சாணி தெளிக்க சொல்றவங்க இருக்காங்க. ஐயோ, நம்ம வீட்டுல இந்த டைம்குள்ளார முடிச்சிடணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் இன்னுமே இருக்காங்க. பிரியா சொல்லியிருக்காங்க. ஆனா சம் பீப்புள் ஷேர்டு கோபியோடைய அப்பா போஸ்டர்ல வந்து அந்த சாதிகள் இருந்ததுன்றதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பொழுது வருவாங்கப்பா. ஏன்னா உதாரணத்துக்கு இந்த இது நீங்க இப்ப நாங்கள் முடிவு பண்ணும்போது எங்களை யாரும் கேள்விகளே கிடையாது. ஆனா ஒரு குடும்பமாக கூட்டு குடும்பமா இருக்கும்போது பத்திரிகையில என் பேர் ஏன் போடலன்னு சொல்லி சண்டை போடலாம் இருக்கிறான். அவங்க ஜாதிகாரன் வந்து திடீர்னு வந்து 10 இது ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க, நீங்க எப்படி போய் தடுக்க முடியுன்ற நான் வெளியில போட்டுக்காம இருக்கிறேன்னா, என் பின்னாடி நான் ஜாதியை போட்டுக்காம இருக்கிறேன்னா, அதுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்கிறேன்னான்றதான் அங்க முக்கியம். தட்ஸ் ஆல். எஸ். ஓகே. ஸோ அதன் பிறகு வந்து பிரியா சொல்லிட்டேன் இல்லையா. கார்த்திக் சொல்லியிருந்தாப்புல, மிஸ்டர் ஜாக்கி ஒரு ஐயர் வீட்டு பொண்ணை நீங்க பேசுறதெல்லாம் ஆமாம் சாமி போட வச்சிருக்கீங்க. ஓகே, நான் என்ன ஆமாம் சாமி போட வச்சிருக்கீங்கல்ல, அங்க இருக்கீங்க நீங்க. ரியலி நீட்ஸ் டு அப்ரிஷியேட் போத் யூ கைஸ் இன் தட் வே. கார்த்திக், இந்த இடத்துல நீங்க சொன்னது கரெக்ட் தான். இதை நான் பெருமைக்குரிய விஷயமா நான் எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்க நான் ஒருவேளை நான் உண்மையை பேசணும்னு வச்சுக்கோங்க, போடா மயிருன்ட்டு போயிருப்பேன் என் பொண்டாட்டிலாம். என் பொண்டாட்டி மாதிரியான ஒரு கோவக்காரியோ, அவளை மாதிரி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு லேடியோ, அவளை மாதிரி ஒரு இல்லை மேடம், நான் நிறையா சொல்லுவேன். ஆனால் வந்து இது வந்து பெருமைக்கு இல்லை, இதில் வந்து நீங்கள் உண்மையை பேசுவதாலும் அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். பெரியாரை பற்றி பேசினா பெரியார் மாதிரி நடந்துக்கணும், அந்த சொல்கிற மாதிரியான விஷயங்களை செய்யணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து அக்செப்டபிள். அவசரம் சும்மா அவ்வளோதான் பாயசத்தை போட்டுறேன் பொண்டாட்டி. ஆமாம், இல்லை அது வந்து சில கார்த்தி வந்து அதை வந்து ஒரு அப்ரிசியேஷனாக 2 பேருக்குமே சொல்லியிருந்தாரு. ஆனால் நிறைய பேர் வந்து உசி போடுற மாதிரி போடுவாங்க, அது டிவைடிங் ரூல் பண்ற மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதையும் நான் அந்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்ல வரேன். நிறைய பேர். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு கார்த்திக், இதை வந்து நான் ஒரே நாள்ல உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டதெல்லாம் நானுமே கிடையாது. நான் நிறைய அதை புரிஞ்சுக்கிட்டு, நான் ரியலைஸ் பண்ணி, நான் நிறைய விஷயங்கள் பேசி, நான் நிறைய விஷயங்கள் பார்த்து, அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து அந்த டைம் ஃப்ரேமையும் ஜாக்கி எனக்கு கொடுத்தாங்க. அதை உடனேவே நான் சொன்னேன் இதான் அப்படின்லாம் சொல்லலை. அந்த விஷயங்களும் வந்து நிறைய வந்து நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு விஷயங்களும் இங்கே பேசுறது என்னன்னா, நிறைய அதன் மூலமாக ஒரு ப்ராசஸிங் நடந்திருக்கு, அதன் பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மேட்ரு. தேங்க்யூ கார்த்திக். தேங்க்ஸ் கார்த்திக் ஃபார் தட். அண்ட் விஷால் சொல்லியிருக்காப்ல, ஜாக்கி சார் சுதா மேம் மைண்ட் வாய்ஸ் ஆஃப்டர் சீயிங் டிபேட்ஸ் ஆன் அரேஞ்ச் மேரேஜா, லவ் மேரேஜ், இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இதெல்லாம் நமக்கு எதுக்கு டென்ஷன்? நம்ம கல்யாணமா பண்ண போறோம், பண்ணவனுக்கு 1 பண்ணாதவனுக்கு 1000ன்ற மாதிரி நினைச்சிட்டு விட்டுட்டேன் நானு. ஓகே. நியானா ஸ்டாப் பண்ண போறாங்களாங்கிற மாதிரி மகிழா கேட்டிருக்காங்க. கலர்ஸ்க்கு வந்து 300 கோடி மாறி கை மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால வந்து பழைய நிகழ்ச்சியெல்லாம் தூக்கிட்டு புதுசாக எடுத்துன்னு போக போறோம் அப்படின்றாங்க. இது ஒரு கதை ஒன்றும் போயிட்டு இருக்கு, அது உண்மையா போயெல்லாம் தெரியல. மேபி மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவுதான். சரண்யா காமேஷ் வந்து 1 வாரம் கழிச்சு வந்திருக்காங்க. ஓம் சாந்தி ஓசானா கப்பிள்ஸ்னே நம்மள வச்சுட்டாங்க அவங்க. நன்றிகள். மகிழா வந்து புக்ஸ் ரீட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழா யாழினி நிறைய புக்ஸ் படிப்பாடா,
அது எனக்கு எதுக்கு சொல்றேன். வேணா ஒரு புக்கா எடுத்து வந்தோம்னா அந்த புக்கை பத்தி இங்க ஒன்னா அது இங்கிலீஷ் புக் தான். ஆமா, எடுத்து நான் படிச்சு 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுமா. உண்மையிலே நான் எவ்வளவு பிரச்சனை இப்ப நான் அது மாதிரி படிக்கிறதே இல்லை. காரணம் என்னன்னா, 1-4 சேனல் வேலை அப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோ வேலைகள். அனுஷா, நித்யா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆனந்திவியும் வந்திருக்காங்க. ஹாய் சுதா, ஐ லைக் சோ மச் அப்படின்னு எனக்கு போட்டிருக்காங்க. நன்றிகள் ஆனந்தி. அண்ட் இது வேற ஆனந்திவி இவங்க. ஸோ அதே போல விஷால் சொல்லியிருக்காப்ல, மாடர்ன் தியேட்டர் பிலிம் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா சேலம், அந்த ராமோஜி மாதிரி, அதை கேட்டு சாரி மாடர்ன் தியேட்டர்ஸ் அதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ்லாம் கிடையாதுங்க, காசு. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு அதன் மூலமா உங்களுக்கு வருமானம் வருது, இத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னா அதன் மூலமா உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருந்தா பிரச்சனை இல்லை. அவ்வளவு பெரிய இடத்த வந்து ஒரு ஐடி காரன் வந்து டமால் நான் இவ்வளவு பெரிய கட்டுறேன் உனக்கு இவ்வளவு காசு கொடுக்குறேன்னா, இப்ப இது இருந்ததுல, இப்ப டிஎல்எஃப் இருக்குல்ல, அது முதல்ல சிவாஜி தோட்டம், அதை வந்து வித்துட்டாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டுடியோ கட்டியிருந்தீங்கன்னா அவ்வளோ காசு வந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. அவன் வந்து ஒரு பெரிய ஷேர் கொடுக்குறான். ஏன்னா அந்த மாதிரியான இடங்கள் வந்து ஏன் அப்படி போகுதுன்னா, அதை வந்து கவர்மெண்ட் வச்சிருக்கிறப்ப பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்தாலும் அதில் ஷூட்டிங் நிறையா நடக்கணும். ஒரே செட்டை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு திரும்ப காமிச்சிட்டே இருப்பீங்க. இப்போ ராமோஜி ராவ்ன்றது வந்து அவங்க வந்து செட்டை மாற்றிக்கிட்டே இருந்தால் அது ரன் ஆகும். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. பட் ஏஆர்எஸ் கார்டன் இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. சீரியல் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு வரதுக்குலாம் அந்த ஏஆர்எஸ் கார்டன் வந்து இன்னமும் போயிட்டு தான் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி அதில் நிறையா இருக்குது. அதுதான். ஓகே. ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியுமே கடைசியில் போட்டாவது பாடிடுவீங்கன்னு லோகேஷ் ஒரு பாடல் போட்டிருக்காரு. பட் அது உங்களுக்கு உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன், உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் இல்ல ரோஜா ரோஜா அதை பாடினதே சரி. லோகேஸ்வரன் எதுவுமே நான் என்ன கல்யாணம் பண்ணல சிங்கிள் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஏதோ கதை ஓடிக்கிட்டு கற்பனையிலேயாவது கை தட்டணும்ல மேடம், அதுக்காவது ஒரு பாட்டு கேட்கணும்ல, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் பாடல்களே போட்டுட்டு இருக்காப்ல. ஸோ நிறைய நீலாம் குட் நைட் சொல்லிட்டாங்க. அண்ட் அவ்வளவுதான், எல்லாருமே கமெண்ட்களை போட்டுட்டாங்க. கூடுமான வர எல்லாருமே எல்லாருடைய கமெண்ட்டையும் படிச்சாச்சு. நிறைய லவ் சப்போர்ட் கமெண்ட்ஸ், டிபேட்டுக்கு உறுதுணையா இருந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் பேரன்மையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். கன்க்ளூஷன் சொன்னது வந்து மனிதர்கள் அவ்வளவுதான். என்னைக்கு இவங்கிட்ட இருந்து ரத்தம் வந்தா நான் ஏத்துக்க மாட்டேன், அவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயங்கள் வந்தா செஞ்சுக்க மாட்டேன், அவன் செஞ்ச ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்க மாட்டேன், நீங்க என்னைக்கு ஒரு முடிவுகள் நீங்க தனிப்பட்ட முறையில் எடுக்கும்போது நீங்கள் தாராளமாக உங்கள் ஜாதியோ மதத்தையோ கொண்டாடலாம். அது ஒண்ணு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்க ஜாக்கி ஃபர்ஸ்டே சொன்னதுதான், உங்களுடைய மனநிலை மனமாற்றம் வராமல் நீங்க வந்து எத்தனை அம்பேத்கர் வந்தாலும், எத்தனை பெரியார் வந்தாலும், எத்தனை அண்ணா வந்தாலும், எத்தனை கலைஞர் வந்தாலும், எவ்வளவு திட்டங்கள் தீட்டினாலும் வராது. இன்னைக்காவது இந்த ஷோல வந்து ஒருத்தவங்க வந்து வெளிப்படையாக ஒரு பெண் கிட்ட அது எப்படி அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கறேன்னு பேசுறோம் நிறைய பேர். ஆமா, அதான் இங்க பின்னாடி இருக்கிறவங்களே சொல்றாங்க, ஐஏஎஸ் ஆயிடுங்க நீங்க பாருங்க. அந்த மாதிரியான உண்மையிலே இந்த அந்த பொண்ணு அந்த லேடிக்கு வந்து பொதுவெளியில வந்து அதை சொன்னது இருக்குல்ல. ஏன்னா அப்ப கோபி ஒரு விஷயம் அழகா சொன்னார், உங்களால் அதை செய்ய முடியாது, நீங்க தனி மனுஷி அல்ல, நீங்கள் ஒரு சமூகம் சார்ந்திருக்கிறீர்கள், ஒரு குடும்பம் சார்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னும் போது பேச முடியாதுன்றதையும் நல்லா இருந்தது. எனிவே தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். லைக் பண்ணி கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கலாம். இந்த சைக்குன்னு நம்மளை வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ஒரு சில பேர் வந்து வயலின் டீச்சரை பியானோ டீச்சர்லாம் சொன்னீங்க இல்லையா, அதற்கான பதிலாக வந்து ஒரு 2 லைனை மட்டும் பாடிட்டு அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பாட்டாலே மீரா கண்ணன் வசமே சேர்ந்தால், பூங்கோதை ஆண்டால் கண்ணன் மனதை ஆண்டால். I didn't do anything. I just make a flute in my hand, you know. Flute in your hand மூஞ்சி. ஸோ அந்த மாதிரி கடவுள் பக்தியோட ஒரு பாடலை முடிச்சிருக்கேன் நான். ஸோ சைக்குன்னு வரும்போதே நான் கடவுளை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்றதுனால என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாதுங்கிற காரணத்தான் இத்தோடு கலை நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. கடைசி கமெண்ட்டையும் படிச்சு அப்படியே முடிச்சிடலாங்களா? அண்ட் ஓகே ஓகே, நிறைய விர்ச்சுவல் தானா? ஆமா, அதேதான் சொல்றேன். மகிழா சொல்லியிருக்காங்க,
நாங்களாம் எவ்வளவு ரிச்சுவல் பார்த்துருக்கோம், அதில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். பெரிய லிஸ்ட் அது ஆக்சுவலி. நான் வேற வந்து செல்ஃப் ரைட்டியஸ் பர்சனா, ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் ஹர்னு மகிழா போட்டிருக்காங்க. சூப்பரானா கமல் மாதிரி வாரம் ஒன் ஆர் 2 புக்ஸ் சொல்லுங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பெரியாடோட ஸ்லீப்பர் செல்ஸ் நாகலாண்டா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க என்னையும் அவங்களையும். அண்ட் குட் நைட் சொல்லியிருக்காப்ல விஷால். சரண்யா காமேஷ் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, டபுக்குன்னு காணாம போயிடுச்சு. அவங்க எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது ஏதோ இந்த ரீடைரக்ட் ஆகி வரும், ரிட்ராக்டடா, அது என்னன்னு தெரியல. நல்லா ரொம்ப நாளா திரும்ப காப்பி பண்ணி போடுமா டப்புன்னு. ஓகே, சீஸ் மேக்கப்பும் குட் நைட் சொல்லிருக்காங்க. அம்மா போய் தூங்குமா நீ. தூக்கத்திலே எழுந்து வந்துட்டு வேற கனவுல வந்தீங்க, கனவுல பெறான்னு நீங்க என்ன வேண்டியது. மேடம் நீங்க பெறாண்டுனா நீங்க பூனை மாறிங்க. நீங்க ஏதாவது நீங்க வேற பெறாண்டுமே இன்னும் அவப்படுத்திட்டு இருக்கும்போது நான் இன்னும் இந்த என்ன படாது இந்த மறைஞ்சு ஒருத்தன் போவனே, ஹலோ மேன், அந்த படத்துல அப்படிதான் தமால் மாஸ்க போட்டு கிளம்பிடுவான், யாருக்கும் தெரியாதுன்ட்டு அவமானு. நீங்க திடீர்னு ஏதாவது கமால் இருந்து அவன் புருஷன் பேரை கத்தும் போது இல்லைங்க யாரோ காலை திறந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஐயோயோ. சரண்யா அதை காப்பி பண்ணி போடுமா அந்த கமெண்ட்டை டமால்ல முடிச்சிடல. ஏதோ போட்டிருந்தா இல்லைன்னா அது நம்மளுக்கு தோணும், அது வந்து என்னன்னு தெரியாம நம்மளாலையும் போய் எதுவும் பண்ண முடியாது. பார்த்தாலே வாய் பேச வேண்டும் இங்க வேண்டும், ஆனாலும் நான் பேச அன்பும் இந்த உன்பும், அவள் பேரை நானும் அசை போடும் நெஞ்சம் உன்னால் பாதி. நீ போ. ஆமா இப்போ வரல. டு பி ஃப்ராங்க் ஐ டோன்ட் நோ. மச்ச போட்டு கலைஞர் சொன்னீங்களா? ரைட்டுமா, தேங்க்யூ. தொடர்ந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் நிறைய விஷயங்களை, கலைஞரை பற்றி, அண்ணா பற்றி, பெரியாரை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா வருகை படையெடுப்பு திஸ் டிஃபரன்சியேஷன் தான் இங்கே நம்ம வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிற விஷயம். அதெல்லாம் தான் நம்ம வந்து பண்ணணும். ஏனென்றால் பெண்களுக்கான முதல் சொத்துரிமையை கொடுத்ததுலேருந்து, பெண்கள் படிக்க வச்சதுலேருந்து, பெண்களுக்கு வந்து போலீஸ் உத்தியோகத்திலேருந்து, ஆசிரியர் பணியிலேருந்து எல்லாம் கொடுத்தது கலைஞர் தான். ஆனால் வெளியில் சொல்லவே மாட்டானுங்க, அவர் வந்து திருட்டு ரயில் வந்து ஊழல்வாதின்னு சொல்லிடுவோம். ஆனால் இதை எதுவுமே செஞ்ச ஜெயலலிதா சொல்ல மாட்டான். அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இதை தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ரைட், எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் அண்ட் கமெண்ட் திஸ் அண்ட் என்கேஜிங் அஸ். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்து ரசித்த அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரும் இந்த நேரத்தை வச்சுக்கிறோம். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.